நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஹேட்ச் ஹெச் ஹெச் என்ட்ரு பண்ணிங்கன்னா வந்துடும். இதுதான் இந்த டேபிளில் அடிச்சிங்கன்னா இதில் வந்து ஸ்டைல் ஒரு 3 ஸ்டைலு ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதில் வந்து அந்த 3 ஸ்டைலில் எது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய பேட்டர்ன் எந்தெந்த மாதிரி டிசைனில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்குது. அது ஒன்றையும் பார்க்கலாம். இப்போ இதில் ப்ரிவ்யூ பார்க்கணுன்னா இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இது போல் வரும். அதில் வந்து நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் ஸ்டாண்டர்டாக ஏஎன்எஸ்ஐன்னு ஐஎஸ்ஓன்ட்டு இதில் கொஞ்சம் ஸ்டாண்டர்டு, அதர் இதில் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட்ஸு இதெல்லாம் இருக்குது. இது போல் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இது பார்த்தோம். அடுத்து கஸ்டம்ஸு அதில் எம்டி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் கலர். இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் கலர் சேஞ்ச் ஆப்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதில் ஹேட்சுங்கிறது இது தான். அது இல்லாமல் இந்த கிராண்ட் அப்படிங்கிறது ஒரு டபுள் கலரில் வரும். நம்மளுக்கு என்னென்ன ஸ்டைலில் வேணும் அப்படிங்கிறது தான் இதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம இதை எப்படி வந்து பிளான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். அதாவது ஒரு நிரப்பப்பட்ட ஆப்ஜெக்ட் வேணும். அதாவது நம்ம ஹெச் போனோம்னா அதுக்கு சுற்றிலும் ஒரு பாத் வேணும். நம்ம டைரெக்டாக ஹெச் அப்ளை பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ரெக்டாங்கிள் போடுறோம் அப்படிங்கிறப்ப இதுதான். இதை வந்து நம்ம ஹேட்ச் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா இது போல் வரும். அதில் நம்ம டிசைன் என்ன டிசைன் வேணும் அப்படிங்கிறது, சாலிடு வேணால் சாலிடு, இந்த ஏஆர் காங்கிரீட் அப்படின்ட்டுலாம் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கொடுத்து நம்ம இது 2 மெத்தட் இருக்குது செலக்ட் பண்ணுறது. ஒன்று பிக் பண்ணுற மெத்தட். அதை ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இது இப்படி பிக் பண்ணாலே அந்த பாக்ஸை ஃபுல்லாக அதுவே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்தோம்னா ஓகே கொடுத்தோம்னா இந்தமாரி வந்துடும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஃபில்லாக இருக்கிறதுனால ஹெச் வரும், ஃபில் ஆகலைன்னா ஹெச் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடு ஹெச் என்ட்ரு கொடுத்திங்கன்னா இங்கே செகண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணுறது, ஜாப்பை செலக்ட் பண்ண சொல்லுங்கள். இந்த ஜாப்பை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா இது போல் வந்துடும். இது இன்னொரு ஆப்ஷனு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதே வந்து நம்ம காப்பி பண்ணி அந்தன வைக்கிறோம். இது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே ஒரு பிரேக் பண்ணுறோம். இப்போ ஒரு நிமிஷம். இப்போ வந்து ஒரு லைன் போலி லைன் க்ரியேட் பண்ணி இங்கே வச்சிட்டோம். சரிங்களா? அது மூவ் பண்ணி கொண்டு போகிறப்ப இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெச் ட்ரா பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த மெத்தடை பிக் பண்ணோம்னா என்ட்ரு வருதுங்களா, அது என்ட்ரு கொடுத்தா வருது பார்த்திங்களா. அதுக்கப்புறம் ஆனால் இங்கே கேப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடு ஹெச் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா இதுலேயும் வருது பார்த்திங்களா. இப்போ வந்து இதில் இன்னொரு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹேட்ச் கொடுத்து ஜாப் செலக்ட் பண்ணுறோம், என்ட்ரு கொடுக்குறோம். ஆனால் சாலிடு கொடுக்குறோம். இந்த சாலிடு கொடுத்து ஓகே பண்ணுறோம். ஓகே பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஹெச் வரல. அதுதான் இது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே ஓப்பனாக இருக்குது. இதுதான் ரீசனு. சரிங்களா? இந்த ஓப்பன் இல்லாமல் க்ளோஸில் இருந்துச்சுன்னா ஹேட்ச் வரும். இப்போ சாலிடை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. ஹேட்ச் மாதிரிங்க இது கொஞ்சம் பார்த்துங்க. ஹேட்ச்சு என்டர் செலக்ட் பண்ணி என்ட்ரு விடுங்க. இதுதான். இப்போ சாலிட் வந்துடுச்சு பார்த்திங்களா. இதுதான். அப்போ வந்து க்ளோஸில் இருக்கணும். ஒரு ஷார்ப்பு பர்டிகுலர் ஸ்கெட்ச் வரும், பர்டிகுலர் வராது. சரிங்களா? இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எம்ஏ மேட்ச் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இதை செலக்ட் பண்ணுறோம். இப்போ இதை செலக்ட் பண்ணி இதில் கொடுக்குறோம்.
பாருங்க இது போல் வந்துருச்சு பார்த்தீங்களா? இதான் மேட்ச் ப்ராப்பர்ட்டி. ஒரு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி இன்னொரு ஆப்ஜெக்ட்டில் அதே இது வேணும் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் எம்ஏ கொடுத்து இதை செலக்ட் பண்ணி இதை கொடுக்குறோம். இது சாலிட் வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுதான் மேட்ச் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதை காப்பி பண்ணி இங்கே வச்சுட்டு மறுபடியும் ஹேட்ச் மார்க்கு கொடுக்குறோம். ஹேட்சில் போயிட்டு நம்ம இந்த ஸ்டைலில் ஒன்று கொடுத்து வைப்போம். இந்த ஒரு ரெக்டாங்கிளில் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஜாப்பை செலக்ட் பண்ணோம்னா இங்கே வரும். இது போல் வந்துடும். அதுபோல் அது என்னென்ன ஸ்டைல் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க 2 கலர் இருக்குது. டபுள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க ஹேட்ச் அப்படிங்கிறது வந்துடும்.